رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما على آل إبراهيم إنك حميد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1445 ஷவ்வால் மாதம் 24ஆம் தேதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் ஷேக் அஹ்மத் பின் அலி அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் முழுமையான அடிமைத்துவம், முழுமையான நேசம் இரண்டுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லிமுடைய நிலை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஞானத்தின் முழுமையின் காரணமாக, அதிநுட்ப ஞானத்தின் காரணமாக, அற்பமான மார்க்கத்தை கொடுத்ததன் மூலமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். ஒரு சங்கையான மாதத்தை கடந்து அதற்கு பின்னால் ஹஜ்ஜுடைய காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். புனித ரமலான் மாதத்தை கடந்து பெருநாள் தினம் பிறை கண்டவுடன் அன்றிலிருந்து ஹஜ்ஜுடைய மாதங்களாக அல்லாஹ் அதனை ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானிய சூழலிலே இருந்த ஒரு மக்களை அதே போன்ற ஒரு ஈமானிய சூழலின் பக்கம் அல்லாஹ் நடத்தாட்டுகிறான். உயிரோட்டம் உள்ள ஒரு நல்ல நிலையிலே இருந்த அந்த ரமலான் கால அந்த மக்களை இன்னும் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு நிலைக்கு அல்லாஹ் மாற்றுகிறான். இவ்வாறாக ஈமானிய உறவுகளும் தெய்வீக நிழல்களும் கொண்ட ஒரு இடத்தின் பக்கம் அல்லாஹ் நடத்தாட்டி கொண்டிருப்பது அல்லாஹுடைய ஞானத்தின் முழுமையையும் நுட்பத்தின் உயர்தரத்தையும் காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமானுடைய சுடர் தங்கி நிற்கும் என்றால், தேங்கி நிற்கும் என்றால், அது அவனிலே ஒளிர்விடக்கூடியதாக, சுடர் விடக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். அவனுடைய உணர்வுகளிலே, அவனுடைய செயல்களிலே அந்த ஈமானிய தாக்கம் என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய அல்லாஹுடனான தொடர்பு என்பது, அல்லாஹுடனான உள்ள அந்த இபாதத் வணக்கம் சார்ந்த தொடர்புகள் என்பது ஒரு காலத்தை மையப்படுத்தியோ அல்லது ஒரு இடத்தை மையப்படுத்தியோ அமைய மாட்டாது. மாறாக அந்த அடியானுடைய உள்ளத்திலே அந்த ஈமானிய தாக்கம் என்பது, ஈமானிய உறவு என்பது தொடராக அவனுடைய உள்ளத்திலே தங்கிக் கொண்டே இருக்கும். காலங்கள் மாறினாலும் இடங்கள் மாறினாலும் அந்த ஈமானிய உறுதி என்பது உள்ளத்திலே குடிகொள்ளும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த தெய்வீக ஞானத்தை நாம் பார்ப்போமானால், சட்ட வாக்கங்களை உருவாக்கக்கூடிய அந்த நிலைமைகளை பார்ப்போமானால், உண்மையிலே இது அல்லாஹுடைய அற்புத தன்மையாக மிகவும் நுணுக்கமான ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை மிகவும் அற்புதமான முறையிலே படைத்து அவைகளை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த நீதி நிர்வாகங்களை அல்லாஹ் செவ்வனே சீராக அமைத்து வைத்திருப்பது என்பது அல்லாஹுடைய ஞானத்தின் உள்ளதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கென ஒரு மார்க்கத்தை கொடுத்து அந்த மார்க்கத்திலே சட்ட வாக்கங்களை அல்லாஹ் நுட்பமாக ஆக்கியிருப்பதோடு மாத்திரமில்லாமல் படைப்பினங்களை பார்க்கின்ற போது அந்த படைப்பின் வடிவங்களை அல்லாஹ் மிகவும் அழகான முறையிலே ஆக்கி வைத்திருக்கிறான். இவைகளையெல்லாம் நாம் திரும்பி பார்ப்போமானால், சிந்தித்து பார்ப்போமானால், நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்வும் குல்லுஹா லில்லாஹ், அல்லாஹுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே கூறுகிறான், குல், நபியே சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி, எனது தொழுகைகளும் அறுத்து பலியிடக்கூடிய அந்த வணக்கங்களும், வ மஹ்யாய வ மமாதி, எனது வாழ்வும் எனது மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன்,
அகிலத்தாருடைய ரப்பாகிய அல்லாஹுக்கு உரித்தானது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. வபிதாலிக உமிர்து வஅன அவ்வலுல் முஸ்லிமீன், அவ்வாறுதான் நான் ஏவப்பட்டுள்ளேன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக முதன்மையானவனாக இருக்கின்றேன் என்று அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, வழிமுறையை நாம் எடுத்து பார்ப்போமானால், அவர் தொழுகைக்காக அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹ் எஜமான், நான் அடியான் என்பதை நிறுவுவதற்கு தொழுகைக்கு அவர்கள் எழுந்து நின்று விடுவார்கள் என்றால், தொழுகைக்கு ஆயத்தமாகி விடுவார்கள் என்றால், ஆரம்பத்திலே கூறுவார்கள், வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன், வானங்கள் பூமியை படைத்த அல்லாஹ்வின் பக்கம் எனது முகத்தை திருப்பி விட்டேன், நான் பரிசுத்தமான நிலையும் நான் இருக்கவில்லை. இன்ன சலாத்தி, எனது தொழுகையும் அறுத்து பலியிடக்கூடிய வணக்கங்களும் எனது வாழ்வும் மரணமும் அல்லாஹுக்கே உரியது, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இவ்வாறே நான் ஏவப்பட்டுள்ளேன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன். அல்லாஹும்ம அன்தல் மலிகு, யா அல்லாஹ் நீதான் அரசன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அந்த ரப்பி வ அன அபுதுக, நீதான் எனது ரப், நான் உனது அடியானாக இருக்கிறேன். வலம்து நஃப்ஸி வ தரஃப்து பிதம்பி, நான் எனக்கு நானே நான் நீக்கம் செய்து கொண்டேன், பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனது அனைத்து பாவங்களாக இன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக், அழகான நற்குணங்களின் பால் எனக்கு வழிகாட்டுவாயாக. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த, அழகான வழிகாட்டுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த, கெடுதிகளை விட்டும் பாவங்களை விட்டும் என்னை திருப்பி விடுவாயாக, அந்த பாவத்திலிருந்து திருப்புவது உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. லப்பைக வ ஸஅதைக், உனது அழைப்பை ஏற்றுக்கொண்டேன், உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன். வல் கைரு குல்லுஹு ஃபீ யதைக், அனைத்து நன்மைகளும் உன்னிடத்திலே இருக்கிறது. வஷ்ஷர்ரு லைஸ இலைக், கெடுதிகள் உன்னிடத்தில் இல்லை. அன பிக வ இலைக், நான் அதாவது உன்னை கொண்டு உன்னிடத்திலே மீளுகிறேன். தபாரக்த வ தஆலைத, நீ அருள் புரியப்பட்டவனாக இருக்கிறாய், உயர்ந்தவனாக இருக்கிறாய், அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறாய். அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக், உன்னிடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று நபி அவர்கள் தொழுகையின் ஆரம்பத்திலே, நான் அடியான், தவறு செய்யக்கூடியவன், நீதான் மன்னிக்க கூடியவன், நேர்வழி என்பது உன்னிடத்திலே இருக்கின்றது போன்ற வார்த்தைகளை கூறி தொழுகையை ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இந்த வார்த்தைகளை நாம் திரும்பி பார்ப்போமானால், அவைகளை சிந்தித்து பார்ப்போமானால், பரந்த நிலையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். வணக்கங்கள் என்பது அல்லாஹுக்கு அடிமைத்துவத்தை நிறுவது என்பதெல்லாம் அது வெறுமனே வணக்கத்தின் வகைகளை கொண்டு மட்டிடப்படுவதில்லை. மாறாக வணக்கங்களுடைய அடையாள சின்னங்களை கொண்டு அது சுருங்கி விடுவதல்ல. மாறாக ஒரு காலத்தை மையப்படுத்தியோ அல்லது ஒரு இடத்தை மையப்படுத்தியோ ஒரு சுருங்கியதாக அமையப் போவதில்லை. மாறாக இந்த அடிமைத்துவ வட்டம் என்பது மனிதனுடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலும் தொடர்ந்த வண்ணம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. வெறுமனே வணக்கத்தில் அடிமையாக இருப்பது அல்லது ஒரு காலத்தில் அடிமையாக இருப்பது அல்லது ஒரு இடத்தில் அடிமையாக இருப்பது என்று ஒரு மட்டிட்டு கோடிட்டு காட்டவில்லை. மாறாக மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் அடியான் என்பதை அவனது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் பரம் சாட்ட வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற விடயங்கள் கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த அடிமைத்துவத்தை நிறுவ வேண்டும் என்பதற்காக அவனுடைய உள்ளத்திலே பயம் ஏற்படும். என்னிடத்தில் தவறுகள் வந்து விடுமோ, அதே போன்று அவனுடைய பொறுப்புகளை நேர்த்தியாக செய்வதற்கு அவன் முயற்சிப்பான். அன்பார்ந்தவர்களே, எனவே அமைதி என்பது அவனை கொண்டுதான் கிடைக்கும். ஒதுங்குமிடம் என்பது அவனை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அவனை தவிர வேறு எங்கும் உலகத்திலே நாம் பறந்து தெரிந்துவிட முடியாது. அனைத்து முழுமையான ஒதுங்குமிடமும் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நிச்சயமாக ஒவ்வொரு முஃமினும் அவருடைய வாழ்வு என்பது அல்லாஹுக்காக தான் இருக்கின்றது என்பதை
நாம் புரிந்து கொள்ளலாம். நேசிப்பதானால் அல்லாஹுக்காக நேசிக்க வேண்டும். ஒன்றை வெறுப்பதானால், கோபிப்பதானால் அதையும் அல்லாஹுக்காகத்தான் கோபிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒன்றை கொடுப்பதானால் அல்லாஹுக்காக கொடுக்க வேண்டும். ஒன்றை தடுப்பதானாலும் அல்லாஹுக்காக தடுக்க வேண்டும். எனவே ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு செயல்களிலும், ஒரு பாவத்தை விடக்கூடிய எல்லா விடுதல்களிலும் அவனுடைய எண்ணம் என்பது, நீயத் என்பது சாலிஹானதாக, பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் என்றால் ஒவ்வொரு நன்மைகளை செய்கின்ற போதும், ஒவ்வொரு பாவங்களை விடுகின்ற போதும் இதை அல்லாஹுக்காக செய்கிறேன், அல்லாஹுக்காக விடுகிறேன் என்ற பரிசுத்தமான எண்ணம் இருக்கும் என்றால் அப்போதுதான் ஈமான் என்பது முழுமை பெறக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹுக்காக நேசம் கொண்டு, அல்லாஹுக்காக கோபம் கொண்டு, அல்லாஹுக்காக ஒன்றை கொடுத்து, அல்லாஹுக்காக ஒன்றை தடுக்கிறாரோ அவருடைய ஈமான் முழுமை பெற்று விட்டது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். செயல்களை நாம் சிந்தித்து பார்ப்போமானால், ஆட்கோள்களை நாம் பார்ப்போமானால், உண்மையிலே படைத்தவனுக்கு அடிமைத்துவத்தை நிறுவ ஒன்றாகத்தான் இருக்கும். எல்லா செயல்களிலும் யா அல்லாஹ், இதனை உனக்காக நான் செய்கிறேன், ஒரு பாவத்தை விடுவதானாலும் உனக்காக இந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்கிறேன் என்று அந்த அடிமைத்துவத்தை நிறுவக்கூடியதாகத்தான் இருக்கும். எனவே இந்த அடிமைத்துவத்தை உறுதிப்படுத்திக் கொள்வது, அவருடைய கட்டளைகளுக்கு வழிபடுவது, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வது, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தின் உண்மையான அந்த பொருளை உணர்ந்து கொள்வது, இவைகள் எல்லாம் ஈமானுடைய உயர்ந்த நிலையாக இருக்கிறது. அடிமைத்துவத்தில் ஒரு மகத்துவமான ஒரு நிலையாக இருக்கிறது. இவ்வாறு அனைத்தும் அல்லாஹுக்காக அமைகின்ற போது அல்லாஹ்தான் ஒரு அடியானுடைய கண்குளிர்ச்சியாக மாறுவான். அவனுடைய உள்ளத்திலே அமைதி பெறும். அதற்கு பின்னால் அவனுடைய எதிர்பார்ப்புகள் என்பது அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கும். அவனுடைய ஆசைகளின் முடிவு என்பது அல்லாஹ்விடத்திலே தான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அவனுடைய செயல்கள் அனைத்துடைய சுருக்கமான நோக்கத்தை, குறிக்கோளை பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அவாவும் தேட்டமுமே தான் இருக்கும், வேறொன்றும் இருக்க மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அல்லாஹ்வை பற்றிய நேசம் உள்ளத்திலே வலிமை பெறும் என்றால் அவனுடைய உறுதியான அந்த ஈமான் அவனுடைய வாழ்விலே தாக்கம் செலுத்தும். அனைத்து விடயங்களிலும் அந்த உறுதியான ஈமான் செயல்படக்கூடிய உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் உலகத்திலே பார்க்கிறோம், ஒரு மனிதன் ஒருவனை ஆசை கொண்டு விட்டால் அல்லது நேசித்து விட்டால் அவனுடைய உள்ளம் என்பது அவனை பார்க்கின்ற போது அவனுடைய நேசம் என்பது அவனிலே சுடர்விடக்கூடியதாக, ஒளி வீசக்கூடியதாக இருப்பதென்பது ஒரு ஆச்சரியமான விடயம் அல்ல. அவ்வாறு ஒரு மனிதன் ஒருவனை நேசம் கொண்டு விட்டால் அவனுடைய வார்த்தைகள், நடவடிக்கைகள், வரவேற்புகள், கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். அந்த நேசம் அவனுடைய எல்லா செயல்களும் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இது தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு ஒருவரை உலகத்தில் ஆசை கொள்கின்ற போது இவ்வாறான நிலைகள் இருக்கிறது. அதற்காக எல்லா விடயங்களையும், உயிரை கூட கொடுப்பதற்கு அங்கே முன் வந்து விடுகின்றான். இவைகள் எல்லாம் ஒரு மனிதனை நேசம் கொண்டதன் காரணமாக, ஒரு மனிதன் ஒரு படைப்பை நேசம் கொண்டதன் காரணமாக அதற்காக எவ்வளவோ தியாகங்களை செய்வதற்கு முற்பட்டு விடுகிறான். இதே அன்பு, இதே பாசம் அல்லாஹுக்கு இருக்கும் என்றால், உண்மையான நேசமும் பாசமும் அல்லாஹுக்கு படைத்தவனுக்காக இருக்கும் என்றால் அது எவ்வாறு அமைந்திருக்கும்? உண்மையிலே அதுதான் ஈமானுடையவர்களுடைய, இறை விசுவாசமுடையவர்களுடைய முஹப்பத்தாக இருக்கும். ஓமினன் நாசி, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், மனிதர்களில் சிலர் அந்தாதா, அதாவது தோழர்களாக, நண்பர்களாக அல்லாஹ் அல்லாதவர்களை எடுத்துக் கொள்கிறார்கள். எடுத்துக்கொண்டு யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று அவற்றை அவர்கள் நேசிக்கிறார்கள். வல்லதீன ஆமனு, இறை விசுவாசம் கொண்டவர்களோ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹுக்கு மிகவும் கடுமையான, அதாவது வலிமையான ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இறை விசுவாசிகள் அவருடைய ஈமான் அமையும் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறாக நேசம் நேசம் கொள்வது
அல்லாஹ்வாக அமைகின்ற போது அவனுடைய உள்ளம் என்பது மென்மையானதாக மாறிவிடும். அவனுடைய அந்த நேசம் என்பது அவனுடைய உடல் உறுப்புகளிலே செயல்களை செய்வதற்கு, அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு தோதுவானதாக அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயல்படும். அல்லாஹுவை பற்றிய நேசம் உள்ளத்திலே வந்துவிடும் என்றால் எந்த வணக்கங்களையும் சிரமங்கள் பாராது செய்வதற்கு உடல் உறுப்புகள் அங்கே ஆயத்தமாகிவிடும். அன்பார்ந்தவர்களே, எனவே இதுதான் ஒரு முகமனுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய நேசம் அவனுடைய உள்ளத்திலே மிகவும் கூர்மையானதாக தாக்கம் செலுத்தும். நேசிக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும், அவனுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நேர்த்தியாக பயணிக்கக்கூடிய முறையிலே ஈமானுடைய இறை விசுவாசிகளுடைய பண்பு இருக்கும். அந்த ஈமான் அந்த முஹப்பத்தை கொடுக்கும். அந்த முஹப்பத் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி பயணிக்கும் போன்ற விடயங்களை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவை தொழுகையின் ஆரம்பத்திலே ஓதக்கூடிய அந்த துஆவை சிந்தித்து பார்ப்போமானால் அந்த பிரார்த்தனையிலே என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹும்ம அன்தல் மலிகு லா இலாஹ இல்லா அன்த ரப்பி வ அன அபுதுக ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا انه لا يغفر الذنوب الا انت واهدني لاحسن الاخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عني سيئها لا يصرف عني سيئها إلا أنت. இந்த வார்த்தைகளுடைய பொருளை நாம் உண்மையாக நிதானமாக அமைதியாக சிந்தித்து பார்ப்போமானால் இந்த பிரார்த்தனையூடாக அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், மக்ஃபிரத்தை பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள், நேர்வழியை கேட்கிறார்கள். இது எதனை நமக்கு வலியுறுத்துகிறது, எதனை நமக்கு உணர்த்துகிறது என்றால் அனைத்து விடயங்களும் நான் அடியான் நீதான் எஜமான் என்ற அந்த அடிமைத்துவத்தை உணர்த்துகிறது. நபி அவர்கள் தொழுகைக்காக நின்று விட்டால் நீதான் எஜமான், நான் அடியான், எனது பாவத்தை மன்னித்து விடுவாயாக, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக போன்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் எஜமானுக்கு முன்னால் அடிமைத்துவத்தை பரம் சாட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அடிமைத்துவம் முன்வைக்கப்படுகின்ற போதெல்லாம் அவனுடைய எல்லா வணக்கங்களிலும் எல்லா நிலைகளிலும் இந்த ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறான தொடர்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் படைப்பினங்களுடன் அழகான முறையிலேயே நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடன் அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் வணக்கத்தின் அழகான தோற்றங்களை காட்டுகிறது, வணக்க வழிபாடுகளின் கிளைகளை காட்டுகிறது. படைப்பினங்களோடு அழகாக நடப்பது, அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுவது, நல்ல முறையிலே நடந்து கொள்வதெல்லாம் நமது நல்ல பண்புகளை காட்டுகிறது. இவைகள் எல்லாம் எதற்காக நான் செய்கிறேன், மனிதனுடன் ஏன் அழகாக நடந்து கொள்கிறேன், ஏன் உரிமைகளை நிறைவேற்றுகிறேன் என்று பார்ப்போமானால் அல்லாஹுக்காக செய்கிறேன், அல்லாஹுக்காக உதவி செய்கிறேன், அல்லாஹுக்காக உரிமை நிறைவேற்றுகிறேன் என்று வருகின்ற போது அங்கே அல்லாஹுடைய அன்பும் பாசமும் நான் அடியான் நீ எஜமான் என்பதை நிறுவக்கூடிய விடயங்களாக இவைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹஜ்ஜை பற்றி நமக்கு வழிகாட்டிய அல்லாஹ் காலங்களையும் நேரங்களையும் இடத்தையும் நமக்கு வணக்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நான் ரமலான் மாதத்தை பார்க்கின்ற போது அந்த ரமலான் மாதத்திலே நாம் நமது இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏராளமான வழிமுறைகளையும் வணக்க வழிபாடுகளையும் எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான். நாம் இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய காலத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி கூறும்போது அல்லாஹ் கூறுகிறான், அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், கட்டுச்சாதனங்களாக எடுத்துக் கொள்ளுங்கள். கட்டுச்சாதனங்களில் பயணத்துக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய பொட்டலங்களில் மிகவும் சிறந்தது தக்குவாவாக இறையச்சமாக இருக்கிறது. புத்தியுள்ளவர்களே, என்னை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான். அதே போல் ரமலானிலே நோன்பை கடமையாக்கியதை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எவ்வாறு விதியாக்கப்பட்டதோ அவ்வாறு உங்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது. லஅல்லகும் தத்தகூன், இதனூடாக இறையச்சமுடையவர்களாக தக்குவாதாரிகளாக மாறலாம் என்று அங்கேயும்
தக்குவாவை அல்லாஹ் முன்னிறுத்துவதை காணலாம். எனவே ஹஜ்ஜின் மூலமாக தக்குவா, நோன்பின் மூலமாக தக்குவா என்பதை அல்லாஹ் நமக்கு கோடிட்டு காட்டுகிறான். இதன் மூலமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்விலே தக்குவா என்பது ஆரம்பத்திலும் இறுதியிலும் அவனுடைய பயணத்திலும் எல்லா நிலைகளிலும் தக்குவா என்பது இன்றியமையாததாக இருப்பதை நாம் இதனூடாக புரிந்து கொள்ளலாம். எனவே வல்லவன் அல்லாஹை அஞ்சி நடக்கக்கூடிய நன்மக்களாக, அவனுக்கு பொருத்தமானவர்களில் நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களையும் ஹஜ்ஜுடைய அடையாள சின்னங்களையும் பார்ப்போமானால், மனிதர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றிய மகிமையையும் வணக்கத்துடைய கௌரவத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றை இந்த ஹஜ்ஜுடைய காலங்களே நேரடியாக நாம் பார்க்கலாம். இதற்காக அல்லாஹ் ஹஜ்ஜுக்கென சில காலங்களையும் ஹஜ்ஜுக்கென சில இடங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். காரணம், ஹஜ்ஜுடைய காலத்திலே இருக்கின்ற போது அந்த அடியானுடைய உள்ளத்திலே அந்த ஹஜ்ஜுடைய மகிமையும், ஹஜ்ஜு செய்யக்கூடிய இடங்களிலே இருக்கின்ற போது அந்த இடங்களுடைய மகிமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்திலே ஏற்படுத்துவதற்காக இடங்களையும் காலங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது. அதுவும் சங்கையாக்கப்பட்ட, யுத்தங்கள் செய்வதற்கு தடுக்கப்பட்ட கௌரவமான மாதங்களிலும் இந்த துல்ஹஜ் மாதம் அமைந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய காலங்களை சங்கையான மாதங்களில் துல்ஹஜ், அதே போன்று துல்ஹஜ் மாதத்திலே 10 நாள் அல்லது 13 நாட்கள் ஹஜ்ஜுடைய காலங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே இவைகள் எல்லாம் எதனை நமக்கு உணர்த்துகிறது, எதனை அல்லாஹ் இதனூட எதிர்பார்க்கின்றான் என்றால், இந்த ஹஜ்ஜுடைய வணக்க அனுஷ்டானங்கள் ஊடாக அவனுடைய உள்ளத்திலே மகிமைகள் வர வேண்டும். உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி கௌரவமும் அந்த வணக்கத்தை பற்றிய மகிமையும் தோன்ற வேண்டும். எனவே இவ்வாறான மகிமையான காலத்திலே புனிதமான இடங்களிலே இருக்கின்ற போது அந்த புனிதமான காலத்துக்கும் புனிதமான இடத்துக்கும் அந்த புனிதத்துவம் கிடக்கூடிய முறையிலே எந்த விதமான அசௌகரியங்களும் எந்த விதமான பாதகமான செயல்களும் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு சிறப்பான நாட்களிலே இருக்கிறீர்கள், அதுவும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கிறீர்கள். எனவே நன்மைகள் செய்வதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். அருள் புரியப்பட்ட ஊரிலே இருக்கிறீர்கள். இந்த ஊரிலே எத்தனையோ நிஅமத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அல்லாஹ்வை புகழ்வதிலும் நன்றி செலுத்துவதிலும் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்க அனுஷ்டானங்களை நிறைவேற்றுகின்ற விடயத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலும் மகிமையாக, கௌரவமாக, நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களுடைய மகிமையை, புனிதத்துவத்தை பேணி நடந்து கொள்ளுங்கள். இந்த ஊருடைய இந்த மகிமைத்துவத்தையும் புனிதத்துவத்தையும் அறிந்து அதற்கு எந்த விதத்திலும் புனிதத்துவத்துக்கு பங்கம் விளைவித்து விடாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. இந்த நாளிலே அதிகமாக நபியின் மீது ஸலவாத்து சொல்வதென்பது ஒரு மகிமை மிக்க, மேன்மை மிக்க அமலாக இருக்கிறது. எனவே நபியின் மீது அதிகமாக இந்த நாளிலே நாம் அதிகமாக ஸலவாத்தை கூறிக்கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் எவ்வாறு நாம் அடியானாக இருக்க வேண்டும் என அல்லாஹ் எதிர்பார்க்கின்றானோ, அந்த அடிமைத்துவத்தை முறையாக பரம் சாட்டி எவ்வாறு நேசம் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றானோ, அந்த உண்மையான நேசம் கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு அவ்வாழ்வை அவனுக்கு பொருத்தமான முறையிலே அமைத்து அவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்